ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? போன எபிசோடில் ஒரு பொண்ணை காமிச்சதோடு முடித்தாங்கல்ல. அந்த பொண்ணு யாருன்னா ஏதோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு இருக்கு. அது ஏன்னு பார்த்தா அவள் வந்து ஹீரோயினோட தங்கச்சி போல் இருக்குது. அவளை பார்க்குறதுக்காக அவளோட குரு வந்து சொல்கிறாரு, நீ முன்னை விட ரொம்பவே தேறிட்ட, இப்போ ரொம்ப நல்லாவே பயிற்சி எடுத்து ரொம்ப இதாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நான் நல்லா பண்ணுறேன்னா அப்போ எங்கள் அண்ணன் கூட நான் போட்டி போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆசிரியர்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை இப்போ நினச்சாலும் நீ உங்கள் அண்ணனை பார்க்க முடியாது, உங்கள் அண்ணனுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா, என்கிட்ட சொல்லாமலே எப்படி அவர் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, நீ தான் இதில் கவனத்தை செலுத்திட்டு இருந்த, அதனால் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நான் இப்போவே எங்கள் அண்ணனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. இப்போ ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டையும் காமிச்சா தப்பிக்கிறதுக்காண்டி செவரில் வந்து ஏணி வச்சு ஏறுறதுக்காண்டி 2 பேரும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இளவரசின்னு கேட்குறா. ஆமாம், இது ஒர்க் அவுட் ஆகி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சா தான் நம்மளும் விடுதலை ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா, இல்லை இது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வந்து மேலே ஏறி நின்று நான் இறங்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அதை பார்த்துறான். ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பார்த்துறானுங்க. எங்கே அங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்து ஒன்றும் பண்ணலையே, சும்மா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. நீ என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏணியை எடுத்து விட சொல்லிடுறான் ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி. ஹீரோயினோட ஃப்ரெண்டு எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு கத்திக்கிட்டே கிடக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து, இல்லை நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இங்கேருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து பயமுத்துறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் நான் வந்து உன்னை எங்கேயுமே விட மாட்டேன், உனக்கு இது தண்டனையாக கூட இருக்கலாம், நீ நிறையா தப்பு மேலே தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு தண்டனை கொடுக்காம உன்னை நான் விடுவிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சியை காமிக்கிறானுங்க. அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா, எப்படி அவன் கல்யாணம் பண்ணான் என்கிட்ட சொல்லாமல், அந்த இளவரசியை நினச்சா எனக்கு சரியான கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவளோட சொல்கிறா, அவள் தூங்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அசிஸ்டண்ட் சொல்லிகிட்டு இருக்கா. இவள் அதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோவை காமிச்சா, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ பண்ணதுக்கு தண்டனையாக கூட இதை ஏற்றுக்கோ, ஆனால் நான் வந்து ஏனியை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின், நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க நான் கண்டிப்பாக விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுக போகிற மாதிரி தடுமாறி கீழே விழுந்துடுறா. விழுகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. அதுக்கு அப்புறம் வந்து ஹீரோவோட தங்கச்சி வந்து அதை பார்த்து பறந்து போய் ஹீரோயினை காப்பாற்றிடுறா. அவன் மேலே சாஞ்சிக்கிட்டு இருக்கா. இது மாதிரி ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்லையே, இவர் எப்படி நம்மளை காப்பாற்றினார்னு அவர் ஒரு ஆம்பளைன்னு நினச்சிக்கிட்டே அவன் மேலே சாஞ்சிக்கிட்டு ஹீரோயின் எந்திரிக்க மாட்றா. அதுக்கப்புறம் அந்த தங்கச்சிக்காரி, என்னை விடு, என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி வீராங்கண்ணி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனோட அசிஸ்டண்ட்டை விட்டு என்னாச்சுன்னு பாருன்னு சொல்லி மேலே பறந்து அனுப்புகிறான். அப்போது ஹீரோயினை காணோம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவன் சொல்லிடுறான். இங்கே ஹீரோயின் வந்து அதுக்குள்ளேயும் ஹீரோவோட தங்கச்சியோட வண்டிக்குள்ளே ஏறி என்னை காப்பாற்றுங்க, எப்படியாச்சும் இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அவள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவள், நீ மாளிகையில் வேலை பார்க்குறியா, எனக்கும் இந்த மாளிகையில் வேண்டப்பட்டவங்களாம் இருக்காங்க, நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் இப்போ அவங்கள்ட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் அவங்கக்கிட்டையெல்லாம் பேச வேண்டாம், நான் வந்து எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு மட்டும் போயிடுறேன், கொஞ்சம் தூரம் தள்ளி மட்டும் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறா. எதுக்கு நான் உன்னை விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை நீ விட்டுருங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் இளவரசிக்கு தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறா. இவ தான் இளவரசின்னு அவளுக்கு தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, என்னது அப்போ நீ என்னோட எதிரியா, எனக்கு இளவரசினாலே பிடிக்காது, நீ அவளுக்கு வேலை பார்க்குறியானா நான் உனக்கு உதவியே பண்ண மாட்டேன், இங்கேயே இறங்கிடு அப்படின்னு சொல்கிறா. இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா ஹீரோயின். அதுக்கு அவளும், சரி அப்போ இளவரசியை பற்றி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இளவரசி அழகாக இருப்பாளா இல்லை நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க, அவள் திறமையானவளா நான் திறமையானவளா அப்படின்னு கேட்குறா. இல்லை நீங்கள் தான் திறமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கே ஹீரோயின் வந்து ஒதுக்கிட்டு இருக்கா. சரி வீடு, நீ வந்து என் கூடயே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின், இல்லை நீ என்னை இறக்கி விட்ருங்கன்னு சொல்கிறா. அதையும் கேட்காம ஹீரோயினை வந்து அவள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே அவளோட வேலை பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து வரும்போது இவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளுக்கு தெரியாமல் போய் ஒளிஞ்சுக்கிறா. இதை அவள் கவனிக்கலை. நீங்கள் செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு அந்த வேலைக்காரம்மாவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா தங்கச்சிக்காரி. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து, நீ வந்து இளவரசியை காமி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ காமிச்சே தான் ஆகணும்னு சொல்லி தங்கச்சிக்காரி வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு மாளிகைக்குள்ளே வாரா.
அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லியாரா, "இல்லை நீங்கள் இங்கேயே இருங்க, நான் இளவரசி உள்ளார என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து உள்ளார வந்து கதவை சாத்திடுறா. கதவை சாத்திட்டோன்னே அந்த அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட, "நீ போய் எல்லா சேரு இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வா, யாரையும் நம்ம உள்ளார விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட தங்கச்சி வந்து ஹீரோவை பார்த்துட்டு, "அண்ணா நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ, "நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை நீ இனிமேல் இங்கெல்லாம் வர்ற வேலை வச்சுக்கிறாத, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படி இப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட தங்கச்சி சொல்கிறா, "இல்லை எதனால், இளவரசி புதுசாக வந்துட்டாளே அதனால இப்படி சொல்கிறியா" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், "இல்லை அதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நானாக தான் சொல்கிறேன், நான் வந்து இப்படி பண்ணது நீ வந்து வர்றது எனக்கு இஷ்டம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறா, "இல்லை எங்கள் அப்பா பண்ண தப்புனால தானே நீ என் மேலேயும் கோவமாக இருக்க, அவங்க பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன், உனக்காக தான் நான் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன், என்னோட நீ போட்டி போடவான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா." இதெல்லாம் ஹீரோயின் வந்து அந்த ரூம்லேருந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறான், "இல்லை நான் உன்னோட போட்டி போட வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கு வந்து அந்த ஹீரோவோட தங்கச்சி வந்து கோவப்பட்டு என்ன பண்ணிடுவா, "நீ என் கூட போட்டி போட மாட்டியா, அப்போ நான் இங்கே உள்ளது எல்லாத்தையும் இது பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிற மாதிரி போயிட்டு அங்கே உள்ள செடியெல்லாம் வெட்டி போட்டுருவா. அது ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அந்த செடி மேலே உள்ள பாசம் கூட என் மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வருத்தப்பட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் இளவரசி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து சொன்னோன்னே அதை கேட்டுட்டு ஹீரோ வந்து ரூமுக்கு வந்து பார்க்குறான். "ஏய் நீ வந்துட்டியா, நீ வந்ததே எனக்கு தெரியாது, எப்படி நீ வந்த, ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறல்ல, நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் உன்னை நான் விடுதலையே பண்ண மாட்டேன், உனக்கு தண்டனை கொடுப்பேனே தவிர்த்து உனக்கு நான் விடுதலை தர மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு வந்து ஹீரோயினும் சொல்கிறா, "நான் என்னத்த சொல்கிறது, நான் எதுவுமே பண்ணலையே, இனிமேல் இதுதான் என் வீடு, இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்" அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த அசிஸ்டண்ட் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, "நான் ரெடி பண்ண சொன்னதை ரெடி பண்ணி கொடுத்துட்டியா, எனக்கு கொடு" அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு மணி, காலில் கட்டுற மணியை வாங்கிட்டு வந்து ஹீரோயின் காலில் கட்டி விட்டு, "நீ இது இருக்கிற வரைக்கும் எங்கே போனாலுமே எனக்கு தெரிஞ்சிரும் இந்த சவுண்டு, இது வந்து முக்கியமான கைதிக்கிட்டே இருந்து நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலில் கட்டி விட்றான். ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அதை பார்த்தா சிரிப்பாக வருது. அதுக்கு ஹீரோயின், "நீ இப்போ இங்கே பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது, என்னை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. "நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் நீ இந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும், நீ என்கிட்ட மறைக்காமல் என்னைக்கு உண்மையாக இருக்கியோ அன்னைக்கு நான் உன்னை நம்புகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வந்து ஒரு கடிதம் வந்திருக்கு, அதை போய் படித்து பார்க்குறான். அதை படித்து பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறான், "இந்த மாதிரி இளவரசியை கொல்ல வந்தவங்க யாருன்னே அரசருக்கே கண்டுபிடிக்க முடியலையா, நம்ம தேடி எந்த பிரயோஜனமும் இல்லை, இதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும், இளவரசி தான் எதுவும் மறைக்கிறாளா என்னன்னு தெரியலை" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த அசிஸ்டண்ட் கேட்குறான், "அப்போ இளவரசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு, "இல்லை இருக்கலான்னு தான் நான் சொல்கிறேன், ஆனால் இருக்குதா என்னன்னு எனக்கு தெளிவாக தெரியாது, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த உடஞ்சி போன உயிரையெல்லாம் காப்பாற்றணும்" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். "உங்களுக்கு வந்து செடிகள் மேலே ஆர்வம் இருக்குன்னு எனக்கு தெரியும் தான், அதனால தான் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதையும் நம்ம சரி பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு 2 பேரும் செடியெல்லாம் சரி பண்ணுறதுக்காண்டி போகிறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை காமிச்சா, இப்போ தான் விடியுது, இப்போ தான் அவளுக்கு தூக்கமே வருது. லைட்டாக விடியும் போது, நம்ம இப்படிலாம் நைட்டு தூங்காமலே இருந்தோம்னா நம்மளை மேலே யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் பேசியிருக்கானுங்க. "கையை தனியாக வெட்டு, காலை தனியாக ஒட்டு" அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோன்னே, இவங்க எதுவும் கொலை பண்ணுறாங்களா, ஒரு கொலைகார குற்றத்துக்குள்ளேயா நம்ம வந்து சிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து சரியான பயந்துக்கிட்டு இருக்கா. பயந்துட்டு இருந்தோன்னே அப்புறம் என்ன தான் பேசுகிறாங்கன்னு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்தால், அவங்க வந்து செடியெல்லாம் இது பண்ணிக்கிட்டு வெட்டிக்கிட்டு அந்த மண்ணில் புதைக்கிறது தான் கை காலுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறா. "ஐயோ, ஒரு பொணத்தை தான் புதைக்கிறாங்க, இங்கே நடக்கிற இடமெல்லாம் பொணமா இருக்குமோ, ஒரு சுடுகாட்டுக்குள்ளேயா வந்து நம்ம சிக்கிக்கிட்டோம்" அப்படின்னு நினச்சி பயந்து சாகுறா. அதுக்கு இடையில அவளுக்கு கனவெல்லாம் வந்துட்டு போகுது. ஹீரோ வந்து யாரையோ வெட்டி கொல்ற மாதிரி, அதை கொன்னுட்டு, "உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன், நீ என்கிட்டேருந்து மறைக்கிறல்ல, அதனால உன்னையும் நான் கொல்ல போகிறேன், நீ உன் சாவு என் கையில் தான்" அப்படின்னு அவன் வெறித்தனமாக சொல்கிற மாதிரியெல்லாம் கனவு வந்துட்டு போகுது. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து சரியான பயம். என்ன தான் பண்ணுறது, இவன்ட்ட வந்து சிக்கிட்டோமோ அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சவுண்டு கேட்டு உள்ளார வந்து பார்த்தா, இவன் வந்து ஹீரோயின் வந்து படுத்து தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டா. நடிக்க ஆரம்பிக்கவும் ஹீரோ சொல்லியாரான், "ஒரு தங்க
ஊசியை எடுத்துகிட்டு வா, போட்டு பார்ப்போம், ஹீரோயின் வந்து மயக்கத்தில் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது ஃப்ரெண்டும் தளபதி சரி தளபதி நானும் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன், நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி குத்தி அவங்கள சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்றா. எந்திரிச்சு உட்காந்து வேணாம் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, சரி நீ தான் எந்திரிச்சிட்டல, சரி சொல்லு, உண்மையை சொல்லி என்கிட்டேருந்து என்னதான் மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, தூங்குற நேரத்தில் எனக்கு தூக்கம் வருது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டுறதுலேயே குறியாக இருக்கா. ஹீரோ வந்து நீ எவ்வளோ நாளைக்கு தான் மறைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஹீரோயின் உங்கள் உண்மையெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் சரியான கிரிமினல்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் என்னை இப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா எல்லார்ட்டையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இப்போயாச்சும் உண்மையான வழிக்கு வந்துட்டியே, சரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் எல்லாம் குலகார கும்பல் தானே, எல்லாரையும் கொன்று இங்கனக்குள்ளேயே எல்லாரையும் புதைச்சி அதில் பூச்செடியை வளர வச்சு தானே எல்லாரையும் வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்டான். ஏய் நீ என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, எங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெறியாகிட்டு அவளை அடிக்க போகிற மாதிரி போகிறான். அதுக்கப்புறம் அவள் தடுத்துட்டு, நீங்கள் அதான உண்மை, நீங்கள் எல்லாரையும் கொன்னுட்டேன்னு தானே இப்போ பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் அதை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணி, உன்னை வந்து இப்படியே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா நீ சரிப்பட்டு வர மாட்ட, நீ என்றைக்குமே உண்மையை ஒத்துக்க மாட்ட, உனக்கு இருக்க ஒரு வழியை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவளுக்கு என்னை விடுங்க எதுக்கு தான் என்னை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவளை வண்டியில் கூட்டி வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். சரி என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, எதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ கத்தியை வச்சு தீத்திக்கிட்டு, நீ வாயை மூடிட்டு வரியா, உன்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு அம்பு வந்து உள்ளர வந்து விழுகுது. அதுக்கப்புறம் நிறையா கும்பலையெல்லாம் பார்த்தோன்னா என்னை கொலை பண்ண போகிறாங்கன்னு ஹீரோயின் வந்து கத்திட்டு இருக்கா. அவங்கக்கிட்டேருந்து எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுருங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் யாரும் உன்னை வந்து இது பண்ண மாட்டாங்க, நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் நானும் உன்னை விட மாட்டேன், நீ எதுவாக இருந்தாலும் நீ தான் சொல்லணும், நீ தான் முடிவெடுக்கணும், சரி சொல்லு, அன்னைக்கு வந்து உன்னை கொலை பண்ண வந்தாங்கல்ல அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா அவ. சரி அன்னைக்கு நீ உன்னை கொல்ல வரும்போது யாராச்சும் உன்னை காப்பாற்றினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நம்ம அவனை மாட்டி கொடுக்கக்கூடாதுன்னு இவன் மனசில் நினச்சிக்கிட்டு, இல்லை யாரும் என்னைய காப்பாற்றலை அப்படின்னு சொல்கிறான். சரி நீ பொய் சொல்கிற, எனக்கு நல்லாவே தெரியுது, நான் வேறு மாதிரி நினச்சிட்டேன், ஆனால் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை போட்டு வாங்க பார்க்குறான். அப்பயும் ஒத்துக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னோன்னே, என்னை நம்பிட்டீங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வழிய ஆரம்பிச்சிட்றான். அதுக்கு இவளை இப்படியே பண்ணால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இவளை என்ன பண்ணிடுறான், தலையில் ஒரு ஆப்பில் வச்சு கையை கட்டி நிற்க விட்டு, நான் உன்னை வில்லால் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டான். அப்போ ஹீரோயினுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி என்னைய வந்து இப்போ தூக்கத்தில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணீங்க, ஆனால் அதுக்கப்புறமும் என்னைய நிம்மதியாக இருக்க விட மாட்டிக்கிட்டீங்க, இப்போ என்னை அடுத்தவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னையும் கொல்கிற அளவுக்கு நீங்கள் துணிஞ்சிட்டீங்க, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எனக்கு முடியலை, இதுக்கு மேலே என்னால் இருப்பேனான்னு எனக்கு தாக்கு பிடிப்பேனான்னு தெரியலை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணில் தண்ணீரோட அழுது முடியுமாவே நிற்கிறா. கண்ணை மூடிட்டு நின்னுடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இவள் ஒருவேளை உண்மையை தான் சொல்லுவாளோ, இல்லை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்குறான். அவளை பார்த்தபடியே ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு வந்து ஹீரோயினோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு, சரி வா போகலான்னு சொல்லிட்டு அவளை வேகமாக கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு குதிரையில் உட்கார வச்சு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். அப்போயும் அவள் வந்து என்னை எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறீங்க, விடுங்க எதுக்கு என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல குதிரையை நிப்பாட்டி கேட்குறான், என்னை வந்து பயமுறுத்தியே கொல்லலான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவள் கண்ணை தொடச்சி விட்டுட்டு, இல்லை பொண்ணுங்க அழுதான் எனக்கு பிடிக்காது, நீ அழுகையை நிப்பாட்டினதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு இல்லை நீங்கள் என்னை கொல்கிற அளவுக்கு போயிட்டீங்க, இதுக்கு மேலே என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு அவன், இல்லை நான் உன்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நீ வந்து இந்த மாதிரி ரொம்ப இதாகாத, நீ என்கிட்ட பொய் சொன்னதானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஆமாம் நான் பொய் தான் சொன்னேன்,
அன்னைக்கு வந்து என்னைய வந்து ஒருத்தவர் காப்பாற்றினாரு. எதுக்கு உண்மையை கேட்குறீங்க, அந்த கொலைகாரனை தெரியுமான்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் வந்து நிறையா பேருக்கு வந்து உதவி பண்ணணும்னு தான் நினப்பேன், கெட்டவங்களை கண்டுபிடிச்சி நான் அவங்கள திருத்தணும்னு தான் நினப்பேன், நான் வந்து கெட்டவன் கிடையாது, நீ என்னை நினச்சி பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும் சரி நான் சொல்கிறேன், அன்னைக்கு வந்து ஒருத்தன் என்னை காப்பாற்றினா, நான் வந்து அங்கே எனக்கு வந்து முன்னாடியே கனவு காண்ற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி தேவையெல்லாம் பேச வேணாம்னு சொல்லிட்டு நிறுத்திடுறான். சரி கீழே இறங்குன்னு சொல்லிட்டு அவளை குதிரையிலேருந்து இறக்கி விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கிட்டேருந்து மோந்து பார்க்குறா. இவனுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, அன்னைக்கு நான் என்னை காப்பாற்றினாலும் அவன் மேலேயும் இதே வாசனை தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த வாசனை உனக்கு அப்போ நான் உன்னை கொண்டிருப்பேன் நீ கொல்ல வந்திருப்பேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எனக்கு போர்க்களத்துல எல்லாம் நிறையா பேர் வருவாங்கள்ல, அதனால அவங்க மேலே இந்த மாதிரி தான் ரத்த வாசனை வரும், நீங்கள் வந்து நிறையா போர்க்களத்துக்கு போனதுனால உங்கள் மேலேயும் வருது, அதனால் நீங்கள் தான் என்னை கொல்ல வந்திருப்பீங்கன்னு நான் உங்கள் மேலே சந்தேகப்பட மாட்டேன். அவங்க வந்து நிறையா வீரர்களை சந்திப்பாங்க, குடும்பத்தை மிஸ் பண்ணுவாங்க, பனியில் இருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பனியில் இருக்கிறதுனாலே அவங்க ரத்தமெல்லாம் உறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர்களை பற்றியே ரொம்ப இதாக பேசுவாள். ஹீரோவே அதை நினச்சி கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட தம்பி வந்துட்டான். வந்தோடனே எங்கள் அக்கா எந்திரிச்சதை கூட என்கிட்ட தகவல் சொல்லாமல் எங்கள் அக்காவை எதுக்கு உடம்பு சரியில்லாதோட இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், இல்லை நாங்கள் தனியாக இருக்கணும்னு நினச்சாரு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து அவன் தம்பிக்காரன் கூப்பிட்றான், வா போம்னு. ஹீரோ வந்து நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் அவன் இழுத்துட்டு போயிடுறான் தம்பிக்காரன் வந்து. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளுக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அசிஸ்டண்ட் கேட்குறான், அவங்க போனால் நம்மளுக்கு பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், இல்லை அவள் மேலே எந்த தப்பும் இல்லை, அவள் வந்து நல்லவ தான், அவளை அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டுக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட தம்பி வந்து அவன் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்தா அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்குறான். ஹீரோயினும் அதை ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி சாப்பாடை நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவனும், நீ அங்கே சாப்பிடவே இல்லையா, எதுக்கு பட்னியாகவே கிடந்தியா, இப்படி சாப்பாடை பார்க்காத மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, என்னால் அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியலை, என்னை பற்றி ஏன்னா நல்லா இருக்கான், இன்னொரு நேரம் சைக்கோ மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு அன்னைக்கு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.